to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. Book of Acts of the Apostles, chapter 9, verse 10. And there was a certain disciple at Damascus named Ananias, and to him said the Lord in a vision, Ananias, and he said, Behold, I am here, Lord. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் சபையில தேவைப்படுகிறார்கள். Today such a people are needed in the church. இதோ அடியேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் தேவனுக்கு இந்த கடைசி நாட்களிலே தேவைப்படுகிறார்கள். And today it is needed for the Lord. Such a people say, I am a servant. இன்றைய சப்ஜெக்ட் இதோ அடியேன். Today's subject, behold, I am servant. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சொற்பமானவர்கள் மட்டும்தான் இதோ அடியேன் என்று தங்களை தேவனுடைய திட்டத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். Old Testament and New Testament, only few have set right or given to the will of God, that saying that they are the servant. பைபிள்ல நாம் பார்க்கும் பொழுது பிரபலமான அநேகரை நாம் படிக்கலாம். When we read in the Bible, we can see many people so published. வல்லமை வாய்ந்த அநேகரை பைபிள்ல படிக்கலாம். And we can read many people so powerful. தேசத்தை அசைத்த அநேக பராக்கிரமசாலிகளை படிக்கலாம். We can read many mighty men, those who shook the world. அநேக பரிசுத்தவான்களை படிக்கலாம். We can read many saints of God. ராஜாக்களை குறித்து படிக்கலாம். And read about the kings. நியாயாதிபதிகளை குறித்து படிக்கலாம். We read about the judges. அநேக ஊழியர்களை குறித்து படிக்கலாம். We can read about many servants of அநேக God. தேவனுடைய மனிதர்களை குறித்து படிக்கலாம். And we can read about many people, man of ஆனால் God. இவைகளுக்கு மத்தியிலே இதோ அடியேன் என்று தங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்த ஒரு சிறு கூட்டத்தை தான் நாம் பைபிள்ல பார்க்க முடிகிறது. In midst of this group, only a small group, and we can read those who said that here I am servant. பழைய ஏற்பாட்டிலும் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இதோ அடியேன் என்று சொல்லுகிற கூட்டம் மிகவும் குறைவு. In Old Testament and New Testament, when look well, only few people or only a few group can be said that, behold, I am servant. ஆண்டவர் பேசும் பொழுது இதோ அடியேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவை. When Lord speak to them, a people who say or who reply, behold, I am, such people are needed. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிற கூட்டத்தை பைபிள்ல பார்க்கலாம். And we can see some more giving counsel to God. ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிற கூட்டம் மிக குறைவு. But only few people or a small group of people, those who hear the counsel of God. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய கூட்டம் அநேகம் இருக்கலாம். And some people or some group of people may be there, I want this, I want that. ஆனால் தேவன் கொடுப்பதை வாங்குகிற கூட்டம் மிக குறைவு. But only few people or small group are there, those who receive what the Lord gives. இந்த மாலை வேளையில இதோ அடியேன் என்று சொன்ன ஒரு சிலரை நாம் நம்முடைய நினைவில் கொண்டு வரலாம். In this evening time, let us bring in our remembrance, few said that, behold, I am here. அவங்களை வைத்துதான் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற கடைசி நாட்களில் விரும்புகிறார். Keeping them, the Lord is going to fulfill the desire concerning them. வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Bible say there are no valiant persons and there are no wise person. இதோ அடியேன் என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டத்தை தேவன் தேடுகிறார். But the Lord is seeking for the group of people, those who say, behold, here I am. அநேகர் ஆண்டவர்ட்ட உம்முடைய அடியேன் பேசுகிறேன் அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் கூப்பிட்டு அடியேன் என்று சொன்னவர்கள் கொஞ்சம் பேர். And many they spoke unto Lord by saying, here I am servant, but only few the Lord have called, behold, I am here. இங்கே ஒரு மனிதனை தேவன் கூப்பிடுகிறார். Here the Lord is calling for a man, அனனியா. Ananias, அவன் ஒரு தேவனுடைய மனுஷன். and he is a man of God. அவனை ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் அழைக்கிறார். And the Lord called him one day, அனனியாவே. Ananias. உடனே அவன் சொல்கிறான், அவனுக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே, ஆண்டவரே இதோ அடியேன். Looking unto the voice of God, he said, he replied, behold, I am here. அவன் ஒரு புதிய ஏற்பாட்டு சீஷன். And he is a new disciple, New Testament. கர்த்தர் தன்னுடைய திட்டத்துக்காக அவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். And he have made ready for the plan of God. சவுலை அவர் பவுலாக மாற்ற சித்தம் கொண்டார். And the Lord had a will to change Saul into Paul. அந்த சந்திப்பின் மூலமாக சவுல் குருடனாய் மாறிவிட்டான். Through that visitation, Saul becomes blind. இப்ப அவனுக்கு 3 காரியத்தை ஒரு ஊழியக்காரன் மூலமா தேவன் செய்யணும். And the Lord have to do 3 things through the servant of God. ஒன்னு, அவனுக்கு பார்வை கிடைக்கணும். 1, he need a vision. இரண்டாவது, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். And second, he needed a water baptism. மூணாவது, அவனுக்கு அபிஷேகம் வாங்கி தரணும். And third, he must receive the Holy Spirit anointing. இதுக்கு ஒரு ஊழியக்காரனை அவனுக்கு அறிமுகப்படுத்தணும். For this, he must be introduced to a new servant of God. அப்போ ஆண்டவர் தேடுறார். The Lord is seeking him. சரியாய் தேடுகிறார். And he was seeking him. அங்க பேதுரு உண்டு. There was Peter.
அங்கே மத்தேயு உண்டு, There was Matthew, யாக்கோபு உண்டு, there was James, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்ட யோவான் உண்டு. and John who was lean upon the breast of Jesus. இப்படி நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். And we can read the 12 disciples were in the Bible. ஆனா இவங்களெல்லாம் கூப்பிடாம கர்த்தர் யாரை கூப்பிடுறாரு? பேதுருவை கூப்பிட்டா ஒரு பிரசங்கம் பண்ணிருப்பான். And if we call Peter, he could have done a sermon. அப்படிதானே? என்னத்தையாவது ஒன்னு கேட்டா என்னத்தையாவது ஒன்னு சொல்லுவான். If he asks something and he replies something. நீ என்னை மறுதலிச்சிருவேன்னு சொன்னா அதெல்லாம் மறுதலிக்க மாட்டேம்மா. And if the Lord say you will deny me, and he say I will not deny. ஏதாவது ஒன்னு ஏறுக்குமாறு பேசுவான். அதனால அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு தேவன் தன்னுடைய திட்டத்தை செய்ய முடியாது. And he will speak in a perverse way, so keeping the person the Lord cannot fulfill his will. அதனால கர்த்தர் தேடி பார்த்து அனனியாவை பிடிச்சார். So the Lord sought after the person and called Ananias. அவனை கூப்பிட்ட உடனே சொல்றான், இதோ அடியே. Calling him, he replied, behold, I am here. நீ போ, இந்த தெருவுல ஒருத்தன் இருக்கிறான், நீ அவனை சந்திக்கணும். You go in the street, there is a person, you must treat him. உடனே அவன் ஆண்டவர்ட்ட சொன்னா, ஆண்டவரே அவன் ஒரு வித்தியாசமான ஆளாச்சே. And he replied, he is a different person. ஏன்னா அவனை சந்திச்சது இவனுக்கு ஆண்டவர் அவனை சந்திக்கிறாருன்னு யாருக்கு தெரியாது, சந்திச்சிட்டாருன்னு இவனுக்கு தெரியாது. Because he could not know that Lord already have visited him. இல்ல நீ போ, நீ அவன் மேல கை வை. You go and keep your hands. உடனே அவன் போனான். And he went there. அவன் போய் கை வச்ச உடனே கண்ணுல இருந்து அந்த மீன் சிதில் போல்றது வெளியே விழுந்துருச்சு. When he laid his hands upon him, and the things which was found in his eyes was fallen. 17ஆம் வசனம் வாசிங்க. Read 17th verse. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்ப இந்த கடைசி நாட்களிலே தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அடியேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டத்தை தேடுகிறார். In these last days, the Lord is seeking for a group of people, those who call, behold, I am here to fulfill his purpose. நீங்க முழு புதிய ஏற்பாடையும் தேடி பார்த்தா இவன் ஒருத்தன் தான் இருக்கான். When we look into the whole New Testament, we can see only one person. முழு புதிய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா புத்தகங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டு அடியேன்னு சொன்ன ஒரே ஆள் யார்தான்? இவன் ஒருத்தன் தான், வேற ஒரு ஆள் கிடையாது. When you examine the whole New Testament, we can see only one person who replied saying, behold, I am here, was Ananias. இன்னைக்கு விசுவாசிகள் அதிகம் உண்டு, ஊழியர்கள் அதிகம் உண்டு. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு. There are many believers and there are many servants of God, but only few those who hear the word of God or voice of God and reply to his will. ஆண்டவர் இன்னைக்கு கூட பேசுறதுக்கு தேடுறாரு. Today even the Lord is seeking after them to speak. தன்னுடைய சித்தத்தை யார் மூலமாவது வெளிப்படுத்தணும்னு ட்ரை பண்றாரு. And he was trying to reveal his will through someone. அவருக்கு ஒவ்வொரு நாளும் யார்ட்டையாவது பேசணும். Every day he want to commune with the people. ஒவ்வொரு பிள்ளைகள்ட்டையும் பேசணும். He want to commune with every child. ஒவ்வொரு ஊழியக்காரட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா யாரு இப்ப ரெடி இல்ல, அதான் ப்ராப்ளம். He is desired to speak to every servant of God, but no one is ready. That's the problem. இன்னைக்கு கர்த்தர் பேசுறார், பேசாமலாம் இல்ல. ஆனா ஜனங்கள் இன்னைக்கு கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. Today the Lord is communing with them, but the people are not ready to listen to him. நீங்க வேதத்துல படிக்கும் பொழுது When we look into the scripture, மனாசேயின் காலத்துல கர்த்தர் பேசிக்கிட்டே தான் இருந்தார். and the period of Manasseh, the Lord kept speaking. ஆனா அவங்க எல்லாம் கவனிக்கிற ஆளே கிடையாது. But they were not listening to him. 2 நாளாகமம் 33:10 பார்க்கும் பொழுது When we look into 2 Chronicles chapter 33 verse 10. கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அவங்களுக்கு இப்ப கவனிக்கிற ஐடியா இல்ல, டைம் இல்ல. Now they don't have the understanding to listen to him. இன்னைக்கு நம்மட்ட கர்த்தர் பேசினா நம்ம ரெடியா இருக்கிறோமா? Are we ready to learn, hear what the Lord speak to us? நைட் 2 மணிக்கு உங்ககிட்ட வந்து பேசினார்னா நீங்க ரெடியா இருப்பீங்களா? If the Lord is ready to speak to you midnight 2 o'clock, are you ready to hear his voice? ரெடியா இருப்பீங்களா? Are you ready? ஒரு நாள் திடீர்னு பிலிப்பிட்ட வந்து ஆவியானவர் சொல்றார், கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான். Suddenly one day the spirit of the Lord's angel came to Philip and said a word. நீ எழுந்து வனாந்தர முகமாய் போன்னு சொல்றான். And you rise up and you go to the wilderness. போனானா இல்லையா? போனா. Yes, he go. நீங்க மூடின்னு ஒரு பிரசங்கியாரை கேள்விப்பட்டிருப்பீங்க. And you have heard about Moody, the preacher. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வல்லமையான பிரசங்கி. And he is a famous preacher. ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் போய் பிரசங்கம் பண்ணுவார். And he is the one who was traveling for few kilometers and he ஒரு preached. நாளைக்கு எத்தனையோ பிரசங்கம் பண்ணுவார். And he used to take a preaching for a day. ஒரு நாள் அவர் பிரசங்கம் முடிச்சிட்டு வந்து ரொம்ப டயர்ட்ல படுத்துட்டார். One day after his preaching he came back to home and slept because of his tiredness. அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது ஆண்டவர் பேசினாராம். And when he ate and took rest, the Lord spoke to him. உன்னுடைய சமையல்காரனுக்கு போய் என்னை பத்தி உடனே சொல்லு. And you go and tell about me to cook. அப்ப ரொம்ப டயர்டா இருந்துச்சு அவருக்கு. He was very tired on that day. ஆண்டவரே அவன் யார் கூட தான் இருக்கான், என் கூடயே தான் இருக்கிறான், காலையில எந்திரிச்ச உடனே நான் அவனுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னான். He is with me always, so when I wake up in the morning I will tell about you.
படுத்துட்டார். and he slept. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி ஆண்டவர் எழுப்பினார். After half an hour, the Lord நீ woke him உடனே again. போய் உன்னுடைய குக்குக்கு என்னை வெளிப்படுத்துன்னு சொன்னார். And you go and you mention about your cook about me. அப்ப அவன் சொன்னானா, அவன் எங்க போயிடுறான், என் கூட தானே இருக்கான், And he என்ன தூக்கம் டென்ஷன் ஆக்குது அவருக்கு. And he replied about tension, he said so, he is already with me, I will reply to him. ஆண்டவர் சொன்னார், அவன் என்கிட்ட தானே சுவாமி இருக்கிறான், நான் காலையில பேசிடுறேன் அவனை. And he replied unto Lord, he is with me, I will tell about him in the morning. திரும்ப ஒரு 1 hour கழிச்சு மிட்நைட்ல எழுப்பினார். After 1 hour, the Lord woke up in the midnight. early morning எழுப்பினார். Early morning, he was woke up. அப்ப அவன் சொன்னானா, காலையில எழும்பின உடனே தயவு செய்து நான் அவனை முதல்ல பாத்துறேன். When I was waking up in the morning, I will see him first in the time. என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொன்னான். And please don't disturb me, I want to take a little rest. ஆனா அந்த தூக்கத்திலயும் டைமை பார்த்தாரு. Even in the midst of his sleep, I was looking into the time. இழுத்து மூடி படுத்துட்டார். And he again covered himself and slept. காலையில நார்மல் டைத்துக்கு அவர் எழும்புறாரு. Unusual time, he woke up in the morning. வேகமா முகம் கழுவுறாரு. And he washed his face. பாஞ்சு போறாரு. என்ன இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? காலையில அவனை குக்க நைட்டு பாருன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்லிருக்காரு? காலையில நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காரு இல்லையா? அதனால பைபிளை தூக்கிட்டு ஓடினாரு. அவன் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஓடினார். He replied to the Lord, said so, I will wake up in the morning, I will look unto my cook. And he was hurriedly going to face the cook. அவன் ரூமை தட்டுறாரு. And he was knocking the door. காலையில அவனுக்கு யாரு என்ன சொல்லணும்? இன்னைக்கு முதல் ஆள் நம்ம நம்ம வேலையாட்களுக்கே நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம்? முதல் ஊழியன் போய் கதவு தட்டினா கதவு திறக்கல. In the morning time, we have to first he replied to Jesus about him to the cook. When he was knocked the door, he was not opening. எட்டி பார்த்தா சமையல்காரன் சூசைட் பண்ணி செத்து போயிருந்தான். And he peeped inside the room and the cook was committed suicide. இவனுக்கு ஒண்ணுமே ஓடல. And he could not do anything. ரூமை திறந்து உள்ள போய் பார்த்தா ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். Opening his room, when he entered inside, he wrote a letter. நான் நைட் 11 மணிக்கு தற்கொலை பண்ண முயற்சித்தேன். ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று தவித்தேன். இது first subject. This was the first subject mentioning that at 11 o'clock I was trying, someone will come and comfort me. I thought of committing suicide. இதுதான் first இவரை ஆண்டவர் எழுப்பின டைம். And this was the first time the Lord woke him. second எழுதிருக்கான். And second part. திருப்பி 1 மணி நேரம் காத்திருந்தேன். Again I tarried for 1 hour. எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க ஆள் இல்ல. And there was no one to give me rest. third எழுதுறான். And thirdly he returned. கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன். எனக்கு யாருமே என்னோட இடைப்படல. I have given a last chance and no one interceded with me. அதனால என்னை நான் என்ன செய்கிறேன்? மாய்த்துக் கொள்கிறேன்னு செத்துட்டான். And this is how he said so, I am committing suicide. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how it will be. 3 ட்ரிப் எழுப்பியும் இவர் போய் அப்பதான் யோசிச்சாரா, நான் ஊரா போய் பிரசங்கம் பண்ணியும் கடைசில யாரை விட்டுட்டேன்? என் கூட உள்ளவனை விட்டுட்டேன். And 3 trips I have done sermon, but those who are with me I have lost him. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வார். Pastor Joel used to tell this often. பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு நாள் அவர் வேகமா புறப்பட்டு வெளியே வந்தார். When he was at Bangalore, hastily he was departing outside. ஒரு வாலிப பையன் ஓடி வந்தான். And one young boy came towards him. பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க பாஸ்டர் பேசணும்னு கேட்டான். And he told unto the pastor, give me 5 minutes, I want to speak to you. நான் இவ்வளவு நேரம் இங்க தான்ப்பா இருந்தேன், இப்ப அவசரமா நான் புறப்பட்டு இருக்கேன், தயவு செய்து இன்னொரு ட்ரிப் வான்னு சொல்லிட்டான். And he said so, I am hurriedly going outside, I was here for a long time, you come on the other day. அப்படியே அவன் பார்த்துட்டு பரிதாபமா நின்னானா, இவர் போயிட்டார். And he was looking pathetic towards him and he left the place. ஒரு 2-3 hours கழிச்சு அவர் விசிட்டிங் முடிச்சு வந்தார். After 2-3 hours he came back after visiting. அப்போ பக்கத்துல உள்ள ரயில்வே லைன்ல சொன்னாங்களா, ஒருத்தன் விழுந்து சூசைட் பண்ணிட்டான். The nearby railway they said so, he committed suicide. கடைசில போய் பார்த்தா இவர் சந்திச்ச அதே வாலிபன் தான் நெஞ்சிருக்கான். அப்பதான் யோசிச்சாராம், ஐயோ நான் விசிட்டிங்னு போயிட்டு யாரை விட்டுட்டேன், என்னை தேடி வந்த ஆத்துமாவை விட்டுட்டேன்னு அதை ஒரு பாவரிக்கை போல சொல்லுவார். And like a sin confession he used to tell often that when I visited that place, the boy who faced me committed suicide. நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? Are we hearing hearken to the voice of God? காலையில எழுப்புறாரு. He is waking up in the morning. அவன் கூட தன்னுடைய துக்கத்தை வியாகுலத்தை ஷேர் பண்ண விரும்புறாரு. And he want to tell about his grief and heaviness. 10 சீஷர்களோடு அவர் எங்க இருந்தார்? 11 சீஷர்களோடு எங்க இருந்தார்? கெத்செமனேல இருந்தார். At Garden of Gethsemane he was with 11 disciples. அதுல 8 சீஷர்கள் தங்க தனியா விட்டாரு. 8 disciples were left alone. அடுத்து 3 பேரை கூப்பிட்டு வியாகுலப்படவும் துக்கப்படவும் தன்னுடைய மன வேதனையை ஷேர் பண்றதுக்கு யார்ட்டையாவது ஷேர் பண்ணலான்னு பார்த்தாரு. அவனுங்களும் தூங்கிட்டான். And he wanted the 3 disciples to come along with him, wanted to share all his burden and sorrows and heaviness. கடைசில தனியாவே போய் புலம்பி அழுது ரத்தம் எல்லாம் வேர்வையா வெளியே வந்தது. At last he came alone and he was shedding lamenting tears and all his blood comes as a sweat. அதனாலதான் அவர் பேதுருவையோ யோவானையோ கூப்பிடல. யாரை தேடினாரு?
என் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு அடியான் தேவை. So the Lord did not sought after Peter or James or the one who want to hear my voice. அப்படி தேடி பார்த்ததுல கிடைச்ச ஒரு முத்து தான் யாரு? அனனியா. And when he sought after, the one pearl he received was Ananias. அவனை கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டார். And he was identifying correctly and brought him there. கை வச்ச உடனே கண்ணுல இருந்து பட்டுன்னு செதில் வெளியே விழுந்துச்சு. He laid his hands upon him, completely the scales fell அடுத்த down. செகண்ட் அபிஷேகம். And next second was anointing. கொஞ்ச நேரத்துல ஞானசானம் கொடுத்துட்டான். After a while he given water baptism. இன்னைக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற இதோ அடியேன்னு சொல்ற கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எவ்வளவு பேர் உண்டு? How many group of people are found in our midst and without any kind of his question and they are hearing and obeying, and such a people are needed for God. கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் வைத்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். In these last days the Lord wants such a people and want to fulfill his will. ஒரு சிலர்லாம் நம்மளே திருப்பி பிரசங்கம் பண்ணிடுவோம். And some of them even they will return back and we will preach to them. லோத்துட்ட கர்த்தர் பேசினாரு, அவன் அதுக்கு என்ன சொன்னான்? அப்படி அல்ல ஆண்டவரேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டான். Lord spoke to Lot, it saying so, it's not like that. அது முதல் கோணல் முற்றும் கோணலா போயிடுச்சு. And that which first it was crooked and everything was crooked. நமக்கு இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற அப்படியே ஒரு பழக்கம் வேணும். என்ன சொன்னாலும் ரைட் செய்யற. We must have a practice, whatever the Lord say, whatever you tell, I will obey. தேவ சித்தத்துல உன்னுடைய அறிவே உள்ள வரக்கூடாது. Your knowledge must not peep inside or enter into the will of God. தேவ சித்தம்ங்கற பாயிண்ட்க்கு வந்துட்டனா அதுல உன்னுடைய நாலேஜ்க்கு அங்க இடமே கிடையாது. நீ அந்த இடத்துல ஒரு முட்டாள் மாதிரி ஒப்பு கொடுக்கணும். When you come to the point of the will of God, your knowledge must not enter inside. As a fool you must sit. ஒருத்தர் சொன்னார், இயேசுவுடைய சீஷர்கள்ல ஒருத்தன் கூட பிரில்லியன்ட்டான ஆள் கிடையாது. And among the disciples no one was brilliant. ஒண்ணும் பெரிய சாதனையாளர்கள் யாருமே கிடையாது. And no achiever was found among them. படிச்சவனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டீமை தான் தேவன் பிடிச்சு வச்சிருந்தார். And no educated person or qualified person was found among them. Such a people were caught by Jesus. எதுக்கு? Why? சொன்னதை செய்யறதுக்கு ஆள் வேணும். He want the people that whatever he can mention will obey. சொன்னதை செய்யறதுக்கு அவருக்கு தேவையான ஆள் வேணும். And he is in need of a people, whatever he tell he must obey. ஒரு பெரிய படிச்சவனை கொண்டு போய் விஞ்ஞானியை கொண்டு போய் விட்டா அவன் இந்த தண்ணியை மொண்டு ஊத்துனா இதுல அது இருக்கு இது இருக்குன்னு நினைத்து அவன் சொல்லிட்டு இருப்பான். Well educated people and well qualified or scientist was brought to him, and if they ask to fill water he will ask some questions to him. அதனால நம்முடைய ஊழியத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். In our ministry there is a subject, there is obedience without questioning. அதாவது புலம்பிக்கிட்டே கீழ்ப்படிறது இல்ல, எதிர்த்துக்கிட்டே கீழ்ப்படிறது இல்ல, வேற வழி இல்லாம மனப்பூர்வம் இல்லாம கீழ்ப்படிறது இல்ல, கேள்வியே கேட்காத கீழ்ப்படிதல். And obeying by lamenting or just questioning or such a willingness, it is not needed. Without any kind of question they must obey. இது மிலிட்டரியில இருக்கு. And this is found in military. மிலிட்டரியில இப்படி ஒரு கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலை ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. And they have given a training to them in the military, without any questioning they must obey. போனா போயிடணும். If they need to go they must go. ஏறுனா ஏறிடணும். If they want to climb up they must climb up. அங்க போனா சாவு இருக்கு, அடி இருக்கு, கைகால் போகும், துண்டு துண்டா போகும், ஒண்ணுமில்லாம போய்டுவே. அதெல்லாம் அங்க பேச்சுக்கு இடமே கிடையாது. If they go there, their death is sure and their hands and legs will be fallen and they will be stricken and cut into pieces. Whatever it may be they must obey. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான் பாத்தீங்களா, போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். The centurion says so, if I tell to go they will go, if I tell to come they இப்போ will come. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சபைக்கு தேவை, ஜனங்கள் தேவைன்னு ஆண்டவர் தேடுறாரு. And the Lord is seeking after the people, such a people needed, whatever it is tell he must obey. ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நீ யாரு? And who are you to preach to God? அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? And who can give counsel to him? அப்படிதானே இருக்கு பைபிள்ல கேக்குது. அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவன் யார்? And this was mentioned in the Bible, who can give counsel to the Lord? நீ கீழ்ப்படிகிற ஒரு டீம் தேவை. And the team who is obeying is needed for him. நானும் யோசிச்சு பார்க்கிறேன், பேதுருவை தேடல, யோவான மார்பிலேயே சாய்ந்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாளெல்லாம் தேடல. ஏன்னா அவன் எல்லாமே ஓடுனவங்க. The Lord did not sought after Peter or one who will lean upon the rest of Jesus, Jacob. கெத்செமனே தோட்டத்துல விட்டுட்டு ஓடுனவங்க. And he therefore shake the garden of Gethsemane and they will not. அதனால தான் அனனியாவை கூப்பிட்டு வந்தாரு. So the Lord called Ananias. அவனை வச்சு தான் இந்த வேலையை அவர் செய்கிறார். And keeping Ananias the Lord did so work. அவன் முதல்ல ஒரு டவுட் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணாருன்னு கிளம்பிட்டான். And he had a doubt in the beginning, after clearing and he should write his part. நேரா வந்து கை வச்சிட்டான். And he started straight away in his hands. தரிசனமான கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன். And I who have come, or the Lord have given you the vision of the way. இப்படி யாராவது நம்ம சபையில இருக்கீங்களா? Is there any people found in our church? அப்படிப்பட்ட வாலிபர்கள் இருக்கீங்களா? Is there any young boys and girls found in the church? அப்படி ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறார். And such a team is expected by God. அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க மூலமா தன்னுடைய ஊழியத்தை அழகா செய்வார். If you do, the Lord will do his work very beautifully through you. அவருக்கு பேசணும். And he must speak to him.
ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. And the Lord has decided the child must speak to father. கேட்கக்கூடிய பிள்ளைகள் எங்க? And what are the people a child are there to hear? சில புருஷன் மனைவிட்ட பேசணும், தன்னுடைய பிசினஸ் பத்தி தன்னுடைய வாழ்க்கையை பத்தி ஷேர் பண்ணணுமாங்க. இந்த அம்மா அந்த லைனுக்கே வராது. And some husband they expect the wife to share some of the business matters to wife, but the wife will not come to that line. சில வீடுகள்ல புருஷன் தன்னுடைய மனைவி தன்னுடைய கஷ்டத்தை புருஷன் கொஞ்சமாவது விளங்கி கொண்டுபாங்க. அந்த விளங்குற மைண்டே கிடையாது. வந்தமா சாப்பிட்டமா இழுத்து முடி தூங்கணுமா போயிட்டு காலைல எந்திரிச்சமா புறட்டு போயிட்டே இருப்பாரு. Some of the wives they must expect their husband must have to share the burden and what are the things they have they must share unto them, but he will do his work and he will sleep and he will go. அங்கதான் குடும்ப வாழ்வுல விரிசல் வருகிறது. And there comes eclipse in the family life. ஆண்டவர் டெய்லி உன்கிட்ட பேசணும். And the Lord have to commune with you every day. சொல்லுவாரு, எழும்பும்போது ஒரு வார்த்தையோடு எழும்பு. When you wake up with the word you must wake up. இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பும்போது மன்னாவோடு தான் எழும்புவாங்களாம். When the people of Israel they wake up they will wake up with manna. எழும்புனோனே எங்க போய்டுவாங்க? When they woke up they will go towards வனாந்தரத்துல எழும்பின உடனே இஸ்ரவேல் ஜனங்க எங்க போய் ஆகணும்? அன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அவன் எங்க போயிருவான்? வெளிய போய் மன்னாவை பொறுக்க ஆரம்பிச்சிடுவான். In the wilderness the people of Israel when they woke up early in the morning they have to pick up the manna. அதுவும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால போகணும். சூடு ஏறிடுச்சுனா எது போய்டும்? மன்னா அப்படி கரஞ்சு போய்டும். Before the sun rises they must go or else it will melt. நம்ம தான் எழும்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். And we are taking time to pick up. நீங்க இந்துக்கள் வேதங்கள் படிச்சு பாருங்க. When we read about the Vedas of Hindus, அவன் காலையில எழும்பிடுறான். they wake up early in the morning. அதுக்கு அவன் நம்ம 4 மணி ஜெபம்னு சொல்றோமே, அவன் அதை எப்படி சொல்றான்? பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றான். And 4 o'clock we wake up in the morning, but they used to tell as a Brahma Muhurtam. பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது அதிகாலை பிரார்த்தனை டைம் அது. Brahma Muhurtam means it is the early morning worship time. அப்பதான் யுனிவர்சல்ல இருக்கிற சக்தி எல்லாம் என்ன செய்யுது? செயல்படக்கூடிய ஒரு டைம்ங்கறான். And that is the time where all the universal power is activated. நம்ம என்ன சொல்றோம்? அதிகாலையில என்னை தேடுகிறவன் யாரை கண்டடைவான்? தேவனை கண்டடைவான்னு சொல்றோம். We say whosoever seeketh early in the morning will seek God. அதனால தான் பாருங்க, நீங்க நம்ம எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்றோமோ இல்லையோ, காலையில 5 மணிக்கெல்லாம் முஸ்லிம் வாங்க ஊத ஆரம்பிச்சிடுவான். யாரு? எல்லா இந்து கோயில்லயும் 4 மணிக்கெல்லாம் குளிச்சிட்டு பாட்டு போட்டுருவான். And when we look unto the Muslims and Hindus and they will play songs and even the Muslims they will start worshiping God. நம்ம ரெடியா இருக்கிறோமா? Are we ready to meet him? ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேக்குறேன்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்குல இருந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். When you yield yourself by saying here behold here I am a servant, the Lord will start to speak to you. பிராக்டீஸ் வந்துருச்சுனா ஒரு நாள் ஆண்டவர் உங்ககிட்ட பேசலன்னா உங்களுக்கு பயங்கர துக்கமாயிடும். When you have such practice, if the single day the Lord is not communing with you, you will be grieved. ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட பேசாட்டா, ஒரு புருஷன் மனைவிட்ட பேசாட்டா, அந்த குடும்பத்துல எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். If the father does not speak to the child or to wife and see how the worries there will be the family. அப்ப தேவனோட நீங்க பேசி பழகிட்டீங்கன்னா, அவர் உங்கள்ட்ட பேசி பழகிட்டார்னா உங்களோட பேசாம அவர் இருக்க மாட்டாரு, அவரோட பேசாம உங்களால இருக்க முடியாது. If you have the habit of speaking to the Lord and the Lord speaking to you and without communing each other, you cannot stay. அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நீங்க வச்சிட்டீங்கன்னா அவர் தன்னுடைய மனசை உனக்கு வெளிப்படுத்துவார். If you have such close relationship, the Lord will reveal his mind to you. உன்னை எழுப்புவார். He will wake you in the morning. ஜெபிம்பார். He will make you to pray. எழும்பி போம்பார். And he will ask you to go. இங்க தங்காதேன்னு சொல்லுவார். And he will tell you should not tarry here. உடனே புறப்படும்பார். And he will ask you to depart immediately. அவன்ட்ட போய் பேசுன்னு சொல்லுவார். And he will tell to speak to him. அப்ப நீ பேசும்பொழுதே அற்புதம் அங்க நடக்கும். If you speak, the miracles will work. இந்த அளவு நமக்கு अनेகருக்கு லைஃப் இல்ல. அதான் இப்போ நம்முடைய புதிய ஏற்பாட்டில உள்ள லாக்னஸ். And such a life was not found many of us. This is the lackness in the New Testament period. இப்படி ஒரு குறைபாடு நம்முடைய சபையில இருக்கு. And we are having this lacking in our church. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிராக்டீஸ் வர வேண்டியது அவசியம். It is very needed for every one of you to have this practice. இவன்ட்ட பேசினா இவன் செய்வான். If he speak to this and he will obey. மனாசேட்ட பேசி பார்த்தார். செவிட மாதிரி போயிட்டே இருப்பான். He spoke to Manasseh as a deaf he left the place. அவருடைய ஜனத்திட்ட பேசினாங்க, அவங்க கவனிக்கவே இல்ல. And he was spoke to this people but they did not hearken to his voice. ஆண்டவர் ஒரு ட்ரிப் பேசுவார், 2 ட்ரிப் பேசுவார். அதுக்கு பிறகு அவர் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யல, தன்னுடைய திட்டத்துல அவன் இல்லாத போது அவனை விட்டு விலகிடுறார். The Lord will speak one trip or 2 trip to him, but he were not found in the will of God, he will depart from him. நீங்க வேணா ஜெபிச்சு பாருங்க, கர்த்தாவே காலையில டெய்லி என்னை எழுப்புங்க, நான் எழும்பிடுவேன்னு சொல்லுங்க. கரெக்ட்டா எழுப்புவாரு. ஆனா 4 நாள் நீ எழுப்பாம போய்ட்டனா அது பிறகு எழும்புற பிராக்டீஸே உனக்கு இல்லாம போகும். You pray with determination, ask unto God, you wake me in the morning, I will pray, and sharply 4 o'clock the Lord will ask make you to wake up, and if you do not obey and next you not, even if you try you cannot possible. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுக்கறவங்க ரெடியா இருக்கு? And how many are ready to surrender you like this? இது ஊழியத்துக்காக அவன் தன்னை அர்ப்பணித்த ஒரு அனுபவத்தை பார். And this is the experience we can see that he committed for the sake of the ministry. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன்ட்ட கர்த்தர் பேசுறார். Book of Exodus chapter 3 verse 4, the Lord spoke to one person of Old Testament.
அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல கிடக்குறாங்க. Lakhs and lakhs of people were found in Egypt. அவங்களெல்லாம் யாரையும் கர்த்தர் தேடி போய் ஒண்ணும் செய்ய முடியல. And the Lord could not seek after them and could not do அவங்க anything. எல்லாரும் அடிமைத்தனத்துல கிடக்குறாங்க. They were found in slavery. அவங்களுக்கு விடுதலையின் தரிசனமே இல்ல. And they don't have the vision of deliverance. ஆனா இங்கே ஒருத்தனை தேடி போய் கர்த்தர் கூப்பிடுறார், வா. But the Lord is seeking after a person and call him to come. யாரவன்? Who was that? யாரவன்? மோசே. It was Moses. மோசேனா என்ன அர்த்தம்? What is the meaning of Moses? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்படினால் அவனுக்கு மோசே என்று பெயர். He who was taken or drawn out of water called Moses. ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்களை வைத்துதான் கர்த்தர் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். And one who have taken water baptism, only with such people the Lord can do something. பாருங்க, எவ்வளவோ இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கும்போது கர்த்தர் தேடி போய் ஓரேபில அவனை போய் சந்திக்கிறார். There are many people of Israelites were there in Egypt, but the Lord sought after Moses at Horeb and spoke to him. ஜனத்தை நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. To lead a people, a man is needed for him. அவனை கொண்டு வர்றார். The Lord brought him. அவன் சொல்றான், இதோ அடியேன். And he said, here am I. வயசு என்ன? What is his age? சொல்லுங்க. வயசு என்ன? 80 வயசு. He was 80 years old. 80 வயசுல அவன்கிட்ட வந்து பேசுறார். அவன் சொல்றான், இதோ அடியேன். At the age of 80, the Lord communed with him. நம்ம ஆளுங்க வயசு ஆயிடுச்சுன்னா உட்கார முடியல, எழும்ப முடியல, யாரையாவது வச்சு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றோம். If our people are growing old and they used to say without doing the ministry can do அபிஷேகத்துக்கு something. வயசே கிடையாது. There was no limit age for the anointing. ஆர்சில எல்லாம் ஊழியத்துல ரிட்டையர்மென்ட் இருக்கு. And in RC there is retirement for their work. ஆர்சில வந்து ஊழியக்காரங்க வயசாயிட்டாங்கன்னா அவங்கள வச்சு பராமரிக்கிறதுக்கு வீடுகள் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய குவார்டர்ஸ் வச்சிருக்காங்க. And in RC the servants of God, when they are getting old and they are having some of the retirement age, and they will be given some quarters to have some rest. சிஸ்டர்ஸ்லாம் வயசாயிட்டாங்க, ஃபாதர்ஸ்லாம் இந்த சுப்பீரியர்லாம் ரொம்ப வயசாயிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் அதுக்கப்புறம் ஊழியம் கிடையாது. அவங்க நேரம் எங்க வச்சிடுறாங்க? அவங்கள ஒரு சில ஹாஸ்டல் மாதிரி வச்சு பராமரிக்கிறாங்க. பல இடங்கள்ல இருக்கு. Fathers, sisters and supervisors and superiors, if they are not growing old and they are having some houses to take rest. பைபிள்ல உள்ள ஊழியத்திலேயே நம்முடைய ஊழியத்திலே என்ன கிடையாது? நீ ஊழியம் வேண்டாம்னா ரிசைன் பண்ணிட்டு போலாம். நீ ஒழுங்கா இல்லைன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவார். In the Bible, விஆர்எஸும் கிடையாது, ரிட்டையர்மென்ட்டும் கிடையாது. In the Bible there are no thing that taking rest, or you can take dismiss and you cannot resign, and if you want we can take VRS. இப்ப 80 வயசுல கர்த்தர் அவனோடு பேசுறார், வா. At the age of 80 the Lord spoke to இதோ him. அடியேன். Here am I. அந்த தரிசனத்துக்கு பிறகு அவன் லைஃபே புரண்டு போச்சு. After that vision his life was changed completely. அதுக்கு பிறகு முழுவதும் கானான் கானான் விடுதலை கானான் விடுதலை கானான். அவனுடைய வாயை திறந்து சொன்னா அதத்தான் சொல்லுவான். After then his complete vision, or whatever he opens his mouth he is saying Canaan or deliverance. அது பிறகு அவன் மைண்ட் முழுசு விடுதலையில வந்துருச்சு. After then it might completely turn into எப்ப deliverance. விடுதலை கிடைச்சதோ அப்ப இருந்து கானான் 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 இதுதான் போயிட்டே இருக்கும். And when he got deliverance his words were Canaan. அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க லைஃப்ல ஆண்டவர் அவனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். After that the Lord came very close to his life. எதுனாலும் போய் ஆண்டவர்ட்ட பேசுவான். And whatever he will speak to Lord. டக்குனு அவர் பதில் சொல்லுவார். And he will reply immediately. இவனை பத்தி யாராவது பேசிட்டா கூட அவர் டென்ஷன் ஆயிடுவார். If someone speak about him, the Lord will be tense. யாரை பத்தி? About whom? மோசேயை பத்தி அவங்க அண்ணனும் அக்காவும் உட்கார்ந்து ஒரு நாள் ரூம்ல வீட்ல உட்கார்ந்து கதை அடிச்சிட்டாங்க. One day brother and sister they spoke about Moses in a room. மோசே ஸ்பாட்ல கிடையாது. At that spot Moses was not இவங்க there. ரெண்டு பேரும் உட்கார்ந்து சும்மா வீட்ல குடும்ப கதை பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா மிரியாம். As they were discussing about the family matter, Miriam started to speak about Moses. அவன் மட்டும் கல்யாணம் கட்டினது வெளியே உள்ள பொண்ணை கட்டியிருக்கான். ஆனா பிரமாணம் மட்டும் அந்நியரோட சம்பந்தம் கலக்காதுன்னு சொல்றான். இது என்னையா நியாயம்னு இவ ஸ்டார்ட் பண்ணா பாருங்க, அதுக்கு ஆரோன் தலையாட்டிக்கிட்டே இருந்தான். And Aaron was nodding his head with Miriam was telling that he having marriage with someone and he is having the law that we should not accomplish. ஆனா யாருக்குமே இந்த கதை தெரியாது. But no one know the story. அண்ணனும் அக்காவும் தான் பேசிட்டு இருக்காங்க. Brother and sister they talking about this. ஆனா பைபிள் சொல்லுது என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அதை கேட்டார். But in the Bible it is mentioned, the book of Numbers chapter 12, the Lord heard it. உடனே வந்துட்டாரு. Immediately he asked him to come. உடனே தேவசமூகத்துக்கு வர சொன்னாரு, ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல மோசே மிரியாம் யாராயிட்டா? குஷ்டரோகி ஆயிட்டா. He asked to come to the presence of God and give judgment, and within a few minutes Miriam became a leper. ஆரோன் முகங்குப்புற விழுந்து கர்த்தர் ஐயோ மன்னிச்சிடுங்கன்னு. And Aaron was bowed on his head and said, so forgive. எதுக்கு இதை சொல்றேன்? Why I say so? அவன் ஆண்டவரோட க்ளோஸ் ஆயிட்டான். Because he came very close to God. உன்னை பத்தி அவனையும் பேச கர்த்தர் விட்ட மாட்டாரு. And Lord will not allow anyone to come and தெரிஞ்சோ speak to you. தெரியாமல அவன் எங்க உட்கார்ந்து பேசினாலும் ஜட்ஜ்மென்ட் ஸ்டார்ட் ஆயிடும். Knowingly or unknowingly, wherever they sit and speak about you, the judgment start for them. இந்த ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன்.
In one place I heard about it. ஒரு பையன் நம்முடைய சபையை பத்தி மத்தவன்ட்ட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கான். And one boy was giving his wrong opinion to other person. முந்திய மாதிரிலாம் இப்ப ஊழியக்காரங்க இல்ல. The servants of God are not like the earlier days. சபை முந்திய மாதிரிலாம் இல்ல. And church was not like the earlier days. அது இப்போ அந்த குவாலிட்டிலாம் இல்ல. The quality was not found in the present. அவங்க எல்லாம் அவ்வளவு ஒண்ணு பெரிய செயின்ட் இல்ல. And they were not a good saint now. இப்படின்னு ஒரு 5 நிமிஷம் வித்தியாசமா விகற்பமா பேசியிருக்கான். And wrongly in a wrong opinion he was sharing his opinions to the person for 5 minutes. அப்ப அந்த புதுசா வந்த பையன் சொல்லிறான், நீங்க என்ன இந்த சபைக்குள்ள கொண்டு வரும்போது என்னெல்லாம் சொல்லிங்க, இதுதான் பரிசுத்தவான்கள், இதுதான் அப்போஸ்தலர், இதுதான் பரலோகம் போகும், இதுதான் மனவாட்டி, இங்க இருந்தா நான் மறுரூபம், இதெல்லாம் நீதானே சொன்ன, இப்ப நீயே மாத்திரியேன்னு அவன் கேக்குறான். And the boy told, when I came newly and you said so, this is the true fellowship and this is the apostolic fellowship and here come the salvation, here come the bride and here we can go are transformed. கலாத்தியர் 1ல இருக்கு, நான் இப்ப பிரசங்கம் பண்ற இந்த பிரசங்கத்தை நானே மாத்தி பேசிவிட்டால், இல்லாவிட்ட ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இந்த பிரசங்கத்தை மாத்தி பேசினான்னா சபிக்கப்பட்டவன் இருக்கு. And Galatians chapter 1 it is mentioned that if I was perverse and talk about the sermon which I preach now about the gospel, even the angel was telling and I am the cursed. கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். என்ன நடந்துச்சு? What happened there? இவன் மாத்தி பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் when he started to speak in different way, அப்படி வாயி கை எல்லாமே கோணி அப்படி கீழ விழுந்துட்டான். and his hands and mouth was stricken in somewhere and he fell down. அட் a டைம் எது paralyzed. And within a single minute and he became paralyzed. எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க. See how his condition was. நம்ம மாத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லையே. And we are not having any rights to change and speak. ஆண்டவருக்கு அடியேன் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் தேவை. A group of people are needed for the Lord to say, here I am. இதோ அடியேன்னு அவன் சொன்னான் பாருங்க, அவனை வச்சுதான் செங்கடலை பிளக்க முடிஞ்சது. And those who say and who said, behold here I am, only through him the Lord is able to இதோ do அடியேன் it. சொன்னானே, அவனை வச்சுதான் கர்த்தர் பார்வோனை வாதிக்க முடிஞ்சது. And the Lord was able to torment Pharaoh who said, behold here I am. இதோ அடியேன் சொன்னானே, அவன் கையில தான் கர்த்தர் உடன்படிக்கையின் கற்பலகைகளை கொடுக்க முடிந்தது. And the Lord is able to give the tablets of this covenant only the person who said, இதோ behold here I அடியேன் am. சொன்னானே, அவனை வச்சுதான் கன்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வர முடிந்தது. And the Lord is able to proceed out the rock and bring the water to the person who said, behold here I am. அதனால தான் கடைசி நாட்கள்ல ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன்னு சொல்லுங்க. In these last days we must tell to him, behold here I am servant. இது வயசானவங்க. And they are old in age. ஆனா பைபிள் சொல்லுகிறது நீ குழந்தையா இருந்தா கூட அடியேன்ங்கற அந்த பிராக்டீஸ்க்கு வரணும்னு சொல்லுது. But the Bible say, even when you are childhood you must have the practice of saying, behold here I am. 1 சாமுவேல் 3:10 பார்க்கும் பொழுது, When we look into book of 1 Samuel chapter 3 verse 10, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். speak for thy servant heareth. அவனை பாருங்க, ஒரு குட்டி பையன். He was a small boy ஒரு சின்ன பையன். and he was a very little boy. அந்த வீட்லயே அவன் தான் ரொம்ப சின்ன பையன். And he was very little among everyone in the house. அவனை நைட்ல வந்து கர்த்தர் கூப்பிடுறார். At the night the Lord called him. நம்ம பசங்க எல்லாம் தூங்குனவனை எழுப்பி தூக்கி உட்கார வச்சா கூட அப்படியே தூங்கிட்டு தான் இருப்பான். When people have a small persons in our church, in our family were called up and even if they lifted up they will sleep. அவனை தூக்கி அப்படியே போய் தண்ணிக்குள்ள முக்குனானே எழும்புவானே தவிர மற்றபடி எழும்பவே மாட்டான். Even if he was sink in the water only he will wake up or else he will not wake up. ஆனா இந்த பையன் சாமுவேலே அந்த சத்தம் கேட்ட உடனே அப்படியே எழும்பி ஓடுறான். எங்க அவனுக்கு காட்ஃபாதர் யாரு? ஏலி. அங்க ஓடிட்டு ஐயா கூப்பிட்டீரே அப்படிங்கறான். When he heard the voice Samuel and his godfather was Eli and he said to him, here I am. நீங்க பெத்த பிள்ளைகளை கூட்டி பாருங்களேன். You call your child. உங்க பொண்ணையோ உங்க பையனையோ பொண்ணையோ தம்பேன்னு கூப்பிடுங்க. இது என்ன சாவு தூங்க விட்டு தொலைய மாட்டேங்குது, செத்து தொலைய மாட்டேங்குமா? You call your daughter or son and even this reply he is not living. இதுல ஒரு ட்ரிப் எழும்பின உடனே போறான், ரெண்டாவது ட்ரிப் எழும்பின உடனே திருப்பி என்ன செய்யறான்? போறான். அப்படி போனவங்க யாராவது இருந்தா எங்க அம்மா கூப்பிட்ட உடனே எந்திச்சு போனேன்னு சொன்னவங்க எல்லாம் கை வைத்துங்க பாக்கலாம். இப்போ யாருமே கூப்பிடுறது இல்லை. ஏன்னா இவங்களே 8 மணிக்கு இழுத்து மூடினாங்கன்னா இவங்க காலையில 7 மணிக்கு தான் எழும்புவாங்க. அங்க வீட்டுல பிரேயரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. Now they were not called the Vedic replying because the people they wake up at 8 o'clock. அடுத்து ரெண்டாவது கூப்பிட்டீரேன்னு நினைச்சு போய் நிக்கிறான். And he called for the second time he went to him. யார் பெத்த பிள்ளையோ கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் அந்த சின்ன வயசுல அந்த சத்தம் கேட்ட உடனே தேர்ட் டைம் போய் நிக்கிறான். நீங்க கூப்பிட்டீங்களே. For the sake of the ministry, hearing the voice, Lord's voice, and he was telling, you call me. முதல் ட்ரிப் நான் கூப்பிடலன்டா, ரெண்டாவது ட்ரிப் கூப்பிடலன்டா, மூணாவது ட்ரிப் கூப்பிட்ட உடனே ஏன் போணும்? And first trip he was not replying, second trip he was not replying, and third trip why he need to go? அவன் திருப்பியும் போறான். Again he went. ஒருவேளை 2 ட்ரிப் கூப்பிடாத ஆளு இந்த ட்ரிப்பை நெஞ்சிருக்கலாம்.
கூப்பிட்டிருக்கலாம். On first trip or second trip he may not call, but third trip he would have called me. அந்த கீழ்ப்படிதலை பார்த்த உடனே தான் அப்பதான் ஏலிக்கு புரிஞ்சுது, ஓஹோ நம்மகிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாருல கொஞ்ச நாளா, இப்ப யார்கிட்ட பேச ஆரம்பிக்க போறாரு, இவன்கிட்ட பேசுறாரு போல தெரியுது. அப்பதான் கண்டுபிடிச்சான், வருஷ கணக்கா நம்மகிட்ட பேசல, பிள்ளைகள்கிட்ட பேசல, நம்ம பிள்ளைங்க எல்லாம் எங்கேயோ மாம்சத்துல சுத்திட்டு இருக்கான், இது தேவனுடைய பிள்ளை, அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு போல் இருக்கேன்ட்டுதான் சொல்லி கொடுக்குறான். தம்பி அடுத்த ட்ரிப் 4வது ட்ரிப் ஏதாவது சாமுவேலேன்னா நீ உடனே என்ன சொல்லிடு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிடுன்றான். And after that, after listening his obedience, he was able to understand. For many days the Lord was not speaking to him and his sons. தேவனுக்கு தன்னுடைய மனதை அது குழந்தையா இருந்தாலும் அவன்கிட்ட வெளிப்படுத்தணும்னு விரும்புறார். And the Lord is desired to open his heart to his person, those even they are child. அதே மாதிரி 4வது ட்ரிப் கூப்பிட்டாரு, டக்குன்னு அடிச்சான் பாருங்க பதில், என்னடி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். And he called fourth time, he replied, here I am servant, speaketh. அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். He started to commune with him. அன்னையில இருந்து சாகர வரைக்கும் கர்த்தர் பேசிட்டே இருந்தார். And down that day till his death, and he started to speak to him. எந்த சூழ்நிலையில எதுக்கு பேசினாலும் பேசுவார். And whatever situation he need to speak, the Lord will speak to him. துக்கமா இருந்தா பேசுவார். When he was grieved, சந்தோஷமா இருந்தா பேசுவார். when he was joy, he will speak. எதுக்குனாலும் அவன்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டார். And whatever matter it may be, without speaking, the Lord will not reside. அப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் தான் கர்த்தருக்கு தேவை. And the Lord is expecting such a group of people. நம்ம பையன்கிட்ட அப்படி ஆண்டவர் பேச முடியுதா? Will the Lord is able to speak with our boys? இப்ப சில வீடுகள் எல்லாம் சில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினவங்க ஒரு டைம் வந்தா நாங்க அந்த காலத்துலமாங்க அதோட இவன் சொல்லுவான் தொலைஞ்சிரா ஸ்டார்ட் பண்ணிட்டாராமா. And those who climbed up from such a situation, they used to tell, they started this. சென்னையில நான் திருவொற்றியூர்ல இருக்கும்போது, When I was in Tiruvallur at Chennai, ஒரு வீட்டுல 3 பையன் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். and 3 girls and 1 boy. அவர் நல்ல மனுஷன். He was a good person. ரொம்ப நல்ல மனுஷன். And he was a very good person. ஒரு கூட்டத்தை விட மாட்டான் மனுஷன். And he will not ever miss any meeting. ரொம்ப நல்ல மனுஷன். He was a very good person. ஆனா அவருக்கு ஒரு சின்ன ஆசை. And he had a small desire. தம் பிள்ளைங்க எல்லாம் ஊழிட்டு போகணும். And he want to make the children to go for ministry. டெய்லி 10 மணி ஜெபம் 8 மணிக்கெல்லாம் இவரு நைட் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணாருன்னா இவரு ஒரு 2 மணி நேரமாவது எடுப்பாரு. அதுக்குள்ள இவனுங்க தூங்கி எழுந்து சண்டை போடுற லெவலுக்கு வந்துருவான் டெய்லி. ஏன்னா டெய்லி என்ன சொல்லுவாரு, ஊழியத்தை பத்தி தான் பேசுவாரு. For 2 hours and they used to pray at the night, and before that the children will fight among themselves, at last they finish in the quarrel. நான் ஒரு நாள் விசிட்டிங் போயிருந்தேன். One day I went for visiting to that place. அந்த பிள்ளைங்க எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்க. And they started to accuse him. பாஸ்டர் ஃபெய்த்தம்லயே 1 மணி நேரம் தான் ஜெபம், இங்க பாருங்க இந்த ஆளு 2-3 மணி நேரம் எடுக்கறாரு. In faith we have 1 hour prayer, but here he conduct pray for 2 to 3 hours. ஃபெய்த்தம்லயே 10 மணி ஜெபம் 10 to 11 அடிச்சத டான என்னாத்துமாவே போட்டுறீங்க. In faith 10 to 11 you are taking praising for 1 hour. இவர் ஸ்டார்ட் பண்ணா யோ ஆனா டெய்லி சீயோனை பத்தி பேசாம ஜெபத்தை நிறுத்தவே மாட்டேங்கிறார். But when he start he will never finish, and without talking about Zion he will not end up the prayer. உடனே அவர் சொன்னாரு, எப்படியோ இந்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகணும்னு ஒரு ஆசையில இருக்கேன், இதுங்க இப்படி எடக்கமடக்கா பேசுது. He replied immediately, I had a desire that people have to go for ministry, but they speak in a different way. உடனே எல்லாம் சேர்ந்துக்கிச்சு. And they all joined together. இவரை வேணா கூட்டு போங்க பாஸ்டர். And please call him for the ministry. எங்களை போட்டு டெய்லி இந்த ஆள் பண்ற டார்ச்சருக்கு நீங்க இவரை கூட்டு போங்க. And just call him for the ministry. உடனே அவர் சொன்னாரு, எனக்கு முதல்ல தெரியாம போயிருச்சு, தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன், ஊழியத்துக்கு போயிட்டு இருப்பேன். And he replied, I do not know first, if I known I have gone for the ministry. அந்த பிள்ளைங்க சொல்லுது, இவர் போயிருந்தா நாங்க 4 பேர் பிறந்திருக்கவே மாட்டோம், தொல்லையே இல்லாம இருக்கும். And they replied, if gone to the ministry and we would not beget and we will not have these tortures. ஆனா என்ன நடந்தது? You know what had happened? இந்த 4ல 2 ஆண்டவர் இழுத்துட்டாரு. அந்த சகோதரனுடைய வாஞ்சியை அறிந்து இந்த 4ல 2 எங்க இருக்கு? ஊழியத்துல இருக்கு. And knowing this father's desire, the Lord called 2 persons for the ministry. அப்ப அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுறார். The Lord fulfilled the desire. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாமுவேல் என்கிற ஒரு சின்ன கூட்டம் வாலிபர்கள் சின்ன வயசுலயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க வேணும். And such a group of people like Samuel, those who hear the voice of God, is needed in this area. அப்படியே அந்த பிள்ளைங்க மோல்ட் ஆயிரும். And the people have to mold like that. அந்த சின்ன வயசுலயே ஆண்டவர் அவன்கிட்ட பேசி அவனை உருவாக்கிட்டாரு ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக. And the Lord molded him as a powerful prophet from his childhood. அவன் ஒரு நசரேயன். And he was a Nazarene. தீட்டுப்படாத நசரேயன். And he was undefiled. அவன் ஒரு தீர்க்கதரிசி. And he was a prophet. அவன் ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. He was an anointed prophet. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மனுஷன். And he was a person who anointed kings. அப்படி ஒரு மனுஷன் தான் அவனை அப்படித்தான் உருவாக்கி கடைசி வரை கொண்டு வந்தார். And he molded it that way and bring him to his end. அதனால நமக்கு தேவை இந்த நாட்களில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள். And we need a people, a children, those who obey the voice of God. ஒரு அனனியா தேவை. We need an Ananias. ஒரு மோசே தேவை. We need a Moses. ஒரு சாமுவேல் தேவை. And he needs Samuel. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தரப்பட்ட ஜனங்களும் கர்த்தருக்கு தேவை.
What is the meaning is that all kind of people are needed for God. அதனாலதான் கர்த்தர் உங்கள்ட்ட பேசினாரான்னு கேட்டா உங்கள அநேகருக்கு சொல்ல முடியாம தலைய குனிஞ்சுக்குவீங்க பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. So when I ask whether the Lord spoke to you, you will bow your heads down and start reading Bible. உன்கிட்ட பேசணும். The Lord must speak to you. நீ தூங்கினா கூட உன்கிட்ட பேசுவாரு. Even if you sleep, the Lord will speak. காலையில காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். You will receive the word of God early in the morning. ஒருவேளை நீ தேவசித்தத்தை மாறி போறேன்னா கர்த்தர் தேவசித்தத்தை உனக்கு சொல்லி உன்னை நிறுத்துவார். If you are changed by the will of God, if you traverse, the Lord will reveal his will to you. போன்னு சொல்லுவாரு, போகாதன்னு சொல்லுவாரு, உட்காருன்னு சொல்லுவாரு, நிக்காதன்னு சொல்லுவாரு, உடனே புறப்படுன்னு சொல்லுவாரு. He will tell to go, depart immediately, stand and sit, and he will tell everything to you. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு? And how many have these experiences? ஆதியாகமம் 22:1 பார்க்கும் பொழுது, When we look into book of Genesis, chapter 22 verse 1, ஆதியாகமம் 22:1, 22:1 of Genesis. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் இப்ப அவனை தன்னுடைய மகனை பலியிடுகிற விஷயத்தை அவன்கிட்ட பேச விரும்புறார். The Lord wanted to share about the matter to sacrifice his only son. அவனை சோதித்து அறிய விரும்பினார். And he wanted to test and try him. எல்லாரையும் சோதிக்க முடியுமா? Any person cannot be tried. எல்லாரையும் சோதிக்க முடியுமா? Is it possible to try every person? சோதிக்க முடியாது. It is impossible. அந்த குறிக்கப்பட்ட வளர்ச்சி வந்தவங்கள தான் சோதிக்க முடியும். When the appointed growth comes, he can be tested. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்து அறிய விரும்பினார். After these things had happened, the Lord wanted to try and test Abraham. இப்போ அவனுடைய பிள்ளையவே பலி கொடுக்க சொல்றார். Now he was making instruction to the children. எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்? How the test it was. நான் ஒரு இடத்துல ஒரு மீனவர்கள் மத்தியில ஊழியம் செய்யும் பொழுது ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டேன், ஆண்டவர் இப்படி ஓண்ட சொன்னா என்னப்பா செய்வ? In one place I was ministering among the fishermen, I asked a question, if the Lord asked you to do this, what will you do? அவனுக்கு ஆனா அவனா ஏபிசிடி ஒண்ணுமே தெரியாது. He never knew any alphabets. பைபிள் மட்டும் தூக்கிட்டு வருவாங்க. But he would take up the Bible. பைபிள் மட்டும் கொண்டு வருவான். He will bring Bible. அது நேரா இருக்கா சரியா அது எது கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் தெரியாது. He do know which is upper side and lower side. பாட்டு பேப்பர் கையில கொடுத்தா படிக்கும்போது இப்படி பாத்துக்குவான். எல்லாரும் எப்படி பிடிச்சிருக்கான்னு அப்படி பிடிச்சுக்குவான். டபால் உஷாரா பிடிச்சுக்குவான். He will take the song seat and how the others are taking it, he was to take it the same way. வீடுகளுக்கு போனீங்கன்னா If you go through houses, நம்ம கன்வென்ஷன் நோட்டீஸா ஒட்டி வச்சிருக்கோம். அவன் என்ன நினைச்சிருக்கான், இது எல்லாமே என்னது வருடாந்திர கன்வென்ஷனா ஒட்டி வச்சிருப்பான். கேட்டா வசனம்னு நினைச்சிட்டு அவன் அவ்வளத்தி ஒட்டி வச்சிருக்கான். he will stick up on all the annual convention notices, he thought it is a verses. நான் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தேன், அப்பா அவன் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ அன்னைக்கு இருந்து அவ்வளவு கன்வென்ஷன் நோட்டீஸ் எங்க ஒட்டி வச்சிருக்கான்? வீட்ல ஒட்டி வச்சிருக்கான். ஓஹோ, from the day of salvation he stick up all the convention notices. எல்லாத்தையும் என்ன நினைச்சிருக்கான், இது அவ்வளவு வசனம்னு ஒட்டி வச்சிருக்கான். And what he thought it was all the verses. அப்படிப்பட்ட ஜனத்திட்ட ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டேன், உன்கிட்ட உன் பையனை பலி செலுத்துன்னு சொன்னா என்ன செய்வேன்? To such a group of people I asked a question, if the Lord said to sacrifice your son, what will you do? அதெல்லாம் மெட்ராஸ் ஸ்டைல் பேச்சு. And it was a Madras style speak. என்கிட்ட கடவுள் சொன்னார்னா செய்வேன் பிரதர் அப்படின்னா. And he said, அவர் சொல்லணும் என்கிட்ட, உன் பிள்ளைய பலியிடுன்னு என்கிட்ட டைரக்டா சொல்லிட்டாருன்னா நிச்சயம் பலியிடுவேன். அவர் சொன்னா போதும். if the Lord directly speak to me to sacrifice, I will do immediately. நம்ம அப்படி செய்வோமா? Will we do like that? சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுதான் கர்த்தர் விசுவாசத்தை உலகத்துக்கு போதித்தார். With such a people, the Lord taught the faith to the world. அதனாலதான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். So Abraham was called as a father of faith. அவனை என் சிநேகிதன் என்று ஆண்டவர் கூப்பிட்டார். And Lord called him my friend. ஆபிரகாம் கூடயே தான் வருவாங்க. And he'll come along with Abraham. அவனை போனா போவான். If you want to go, he will வானா go. வருவான். If he said to come, come. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அந்த காண்பிக்கும் தேசம் எங்க இருக்கு, எப்படி இருக்கும், அது நல்லதா கெட்டதா ஒண்ணுமே தெரியாது. விட்டு புறப்பட்டானே. And he said to make the nations which I show you must go, and you do not know how the nation will be, but he departed immediately. நம்ம போவோமா? Will we go like that? நம்ம அந்த லெவல்ல இருக்கறோமா? Are we staying in that level? நீ போன்னு சொன்னா போறதுக்கு ரெடியா இருக்கறமா? Are you ready to go if the Lord said to உங்களை go? யாராவது இப்ப கூப்பிட்டு நீ உடனடியாக இங்க போன்னா அது எப்படி உடனே குழம்பிடுவோம். பிசாச ஒருவேளை பிசாசு தான் ஏதோ பேசணும்னு நினைச்சிருவோம். Among you, if one was called to go to a particular place, will we obey or we are be confused thinking there is the voice of Satan? ஆனா ஆபிரகாம் ரொம்ப தெளிவா இருந்தான். But Abraham was so clear. அதே அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மறுபடியும் பேசுறாரு. In the same chapter 22 verse 11, the Lord spoke again to him. அது உச்சகட்டம். And it was a peakest point. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கத்தி கையில ரெடி ஆயிடுச்சு. And he is having the sword in his hands. விட்டா ஒரு செகண்ட்ல வெட்டிடுவான். அந்த டயத்துல ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே.
உடனே அப்பமே அப்படியே கத்தியை நிப்பாட்டிட்டு இதோ அடியேன். And when the voice was heard Abraham and he stopped his knife to slay his son and he asked, here I am. உங்கள எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கீங்க? And how many people are found among you? ஒவ்வொரு செகண்ட்ல அவன்கிட்ட பேசுறாரு, அந்த செகண்ட்லயும் இதோ அடியேன், இதோ அடியேன், இதோ அடியேன். Every second the Lord communed with him, but he replied saying, here am I. இப்படித்தாங்க வாழ்க்கை இருக்கணும். And this is how our life is. இப்படித்தான் ஊழியக்காரர் இருக்கணும். And this is how the servants of God must be. விசுவாசி இருக்கணும். And this is how the believers must be. அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு தான் கர்த்தர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா செயல்படுத்த முடியும். Only with such people the Lord can do something. If he want to activate it, he activate it. மற்றவங்க எல்லாம் திருப்பி பிரசங்கம் பண்ணிடுவான். And other people they return back and sermon for us. நீ போனா நான் போக மாட்டாமா. If they said to go, he will not go. யோனாட்ட பேசுறாரு, நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லு. The Lord spoke to Jonah to go. அவன் என்ன பண்ணா? But what he replied? போக மாட்டேன்னு சொல்லல. He did not reply, I will not. ரொம்ப ஞானமா போய் வேற பஸ் ஏறி வேற கப்பல் ஏறி ஓடிட்டான். And wisely he was taken with some other ship and he boarded and he went to the. திரும்ப இவனை பிடிச்சு கொண்டு வந்து நினிவேலே உட்கார விட்டார். Again he was entangled and started to stay at Nineveh. உட்கார விட்டவனே பிரசங்கம் முடியுது. And the sermon was over. பயங்கரமான பிரசங்கம். And it was a hard sermon. ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. And people were repented. மனம் திரும்பினது இவனுக்கு தெரியாது. And the repentance was not known to him. இவன் ஒரு செடிக்குள்ள கீழ உட்கார்ந்துகிட்டு இப்ப அக்கினி இறங்க போது சாவ போறான். இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். And he was staying in the under the tree and he said, so fire descends and we are going to die. இப்ப அவங்க மனம் திரும்பிட்டாங்க. Now they got repented. இப்ப நியாய தீர்ப்பு நின்று போயிடுச்சு. Now the judgments were stopped. இப்ப ஆண்டவர்ட்ட சொல்றான். Now he said to God, இப்படி எல்லாம் பண்ணுவீர்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். I know that you will do all these things. இதுக்கு தான் நான் வேற கப்பல் ஏறி எங்க ஓடுனேன். என்னைய விட்டுருக்கலாம்ல. So I board another ship. வாசிங்க. யோனா 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நான் செஞ்ச தப்புக்கு இப்ப காரணம் சொல்றாங்க. நான் வேற கப்பல்ல ஏறதுக்கு காரணம் என்ன? நான் உங்ககிட்ட சொன்னல, நீங்க அங்க போன உடனே நான் பிரசங்கம் பண்ண அவன் மனம் திரும்பிட்டான்னா நீங்க விட்டுருவீங்க. கடைசி என்னைய பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருவீங்க, என்னைய ஒரு குற்றவாளி ஆக்கி விட்டுருவீங்க, என்னை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்ப அதத்தான் நடந்துருச்சு. அதை விட செத்து போறது நல்லதுன்னா. And he was telling the reply about the question which the Lord had told to him, and he said, so if you call to that place and you will be doing such things, I will be displeased and the people will not repent. And this is how it happened now. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? இந்த ஆட்கள் எத்தனை பேர்? And how many are able to surrender you like this? கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. உங்களை பார்த்தா எல்லாரும் இப்ப இன்னைக்கு நைட்டே ஒப்பு கொடுத்துருவீங்க மாதிரி எனக்கு தெரியுது. When you hear, you will look like that you will be able to surrender even today night itself. ஆனா அவர் பேச ஆரம்பிச்ச பிறகு எத்தனை பேர் துண்டக்கான துணியக்கான ஓட போறீங்கன்னு தெரியல எனக்கு. But I don't know how many are going to flee away from this place after the Lord going to speak to you. கூடுவாரு. Will call you. உன்னை தூங்க விட மாட்டாரு. He will allow you sleep. எழுப்புவார். He will wake you. மகனே, my son. பேரு கேட்கும். You will ask your voice. சத்தம் கேட்கும். He will hear the voice. தட்டி எழுப்புவார். And he will tap and beat you. நீ உடனே சொல்லணும். என்ன சொல்லணும்? இதோ அடியே. You must reply, here am I. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். Behold, here am I, let me speak. இப்படி ஆண்டவரோடு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டா நமக்கு ஒவ்வொரு எந்த டவுட் ஆனாலும் டக்கு டக்குன்னு அவர் கிளியர் பண்ணிட்டே வருவார். You must have this closest relationship. Whatever doubts you have, you will be cleared immediately. எத்தனை பேர்? How many are? இதோ அடியேன் எத்தனை பேர்? How many servants are here? 4 பேர். 4. ஒன்று அனனியா, one is Ananias, இரண்டாவது மோசே, second is Moses, மூணாவது சாமுவேல், and third is Samuel, நாலாவது ஆபிரகாம், and fourth is Abraham, ஐந்தாவது fifth ஆதியாகமம் 46:2. 46:2 of Genesis. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இது லாஸ்ட் ஸ்டேஜ். And this is the last stage. இப்போ அவனுக்கு ஓட்ட முடிய போகுது கொஞ்ச நாள்ல. He is going to end his race within a few nights. ஆனா மனசுல மட்டும் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. But he had a grief in his heart. யோசேப்பை கடைசி வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. Until the end we missed Joseph. அவனை அனுப்பி விட்டது தப்போ? And is it wrong that we have sent him? போய்ட்டானே. He had gone away. ஆனா இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. And they said so he was dead. ஆனா இன்னும் ஒரு கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கல. And still we did not get any clearance about it. இப்படி ஒரு கட்டத்துல தான் யோசேப்பு இருக்கிறான்னு ஒரு செய்தி வருது. At this stage, at this point, he got a news that Joseph was alive. பட் அவனை பார்க்கணும்னா எங்க போணும்? If he need to see him, எகிப்துக்கு போணும். he need to go to Egypt. அவனுக்கு குழப்பம். He had a confusion. எகிப்துக்கு போலாமா? Can we go to Egypt? அது சரியா வருமா? Is it really the right place? ஒரு பயங்கர மனப்போராட்டத்துல. And he had a great confusion in mind. அப்பதான் கர்த்தர் பேசுறார், பயப்படாத. வாசிங்க அந்த வசனம். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்.
நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். அவனுக்கு அப்ப ஒரு பெரிய கிளியரன்ஸ் கிடைக்குது, பளிச்சுன்னு சொல்லிட்டாரு, எகிப்துக்கு போ, பயப்படாத, நான் வருவேன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ ஏன் பயப்படுற, நான் கூட வருவேன். அங்க யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான், அவ்வளவுதான். அவன் அப்படி இதோ அடியேன்னு சொன்ன உடனே ரிசல்ட் கிடைச்சிருச்சு. He replied immediately by saying, here am I, he got the result, I am the God of thy father, fear not, I will come with you and make a great nation, and Joseph will put up your hands. பாருங்க, அதே மாதிரி அப்படியே நடந்துச்சு. And that happened the same thing. யோசேப்பு உன் கண்களை மூடுவான். And Joseph, close your eyes. இதோ அடியேன் என்று சொல்லுகிறவருடைய கண்களை பரிசுத்தம் மூடும். Those who say, here I am servant, their eyes will be put off by holiness. இதோ அடியேன் என்று சொல்லுகிறவருடைய வார்த்தைக்கு செங்கடல் பிளக்கும். And those who say, behold, here I am, and the Red Sea will be divided. இதோ அடியேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை வைத்தால் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற வல்லமை வெளியே போகும். And those who say, behold, here I am, the eyes of the hind was blinded, and with their hands will be blinded. இதோ அடியேன் என்று சொல்லுகிறவர்களை வைத்து கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார். And the Lord will anoint the kings, those who say, behold, here I am. இதோ அடியேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் யெகோவா ஈரேயாய் வெளிப்படுவார். And the Lord will revealed as the Lord of Jehovah Jireh, when they said, behold, here am I. இதோ அடியேன் என்று சொல்லுகிறவருடைய கண்கள் யோசேப்பினால் மூடப்படும். Eyes will be closed by Joseph, those who say, behold, here am I. அந்த ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. After he got these words, he departed immediately. அதுக்கு பிறகு மரண பயமே அவனை விட்டு போயிடுச்சு. After that, the death of fear departed him. ஒரு பயம் கிடையாது. No fear at all. யோசேப்பை பார்த்து சொல்றான், எப்பா உன்னை நான் பார்த்துட்டேன், இனி சாவு வந்தா நான் என்னது ரெடி. Looking unto Joseph, he said, so I looked you, so I am ready to face even death. இன்னைக்கு நைட் வந்து சாவு வந்தால் ரெடின்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியாம தமிழ் புரியாம சொல்லிட்டீங்க. உடனே சொல்லுவாங்க, இப்ப இழுத்துட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன், எங்க அம்மாவை விட்டுட்டு போயிருந்தேன், என் தங்கச்சியை விட்டு போறேனே, எங்க அக்காவை விட்டு போறேனே, ஒரே புலம்பி கடைசியில பாதாளத்திலே இறங்கிடுவான். And you will lament by saying, I am leaving my father, my sister, my brother, and you will go to the bottomless pit. இதோ வந்துட்டாருன்னு சொல்லணும். You must say, here have come. என்னைய கூட்டி போறதுக்கு தேவதூதர்கள் வந்துட்டாங்க. Angels of God have come to call me. வந்துருச்சு. And the chariot have come. எந்த உலக கவலையும் இல்லாம நீ போகணும். போகும்போது எங்க அம்மாவை பாத்துக்கங்க, பிள்ளைய பாத்துக்கங்க, புருஷனை பாத்துக்கங்கனாலே உனக்கு உலக கவலையோட தான் ஓட்டத்தை முடிக்கிற. And without any worries of this world you must depart. You should not say, you see my father, my mother and sister. எல்லாத்தையும் மறந்துடணும். You must forget everything. உன்னுடைய கண்கள் அங்க பதிக்கப்படணும். Your eyes must be fixed upon there. நான் சீயோனை பார்க்கிறேன். I am seeing Zion. எருசலேமை பார்க்கிறேன். I am looking unto Jerusalem. வீடு வேலை முடிஞ்சிருச்சு. My housework was over. தேவதூதர்கள் வராங்க. Angels are coming. ரதம் வருது. Chariot is coming. ஆண்டவர் நிக்கிறாரு. And Lord is standing. ஸ்தேவான் எப்படி மரிச்சான்? How Stephen died? என்னை அடிச்சிட்டீங்களடா, சின்ன வயசுலயே கொன்னுட்டீங்களா, இப்படியே புலம்பிட்டா செத்தான். And you stricken me in a small age, you have killed me. வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன், உன்னதமானுடைய வலது வருஷத்தில் மனுஷகுமாரன் நிக்கிறதை காண்கிறேன். அதை விட்டு கருப்பா ஒண்ணு வருது, எருமாடா போகுது, வருது, அப்ப முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ மேல போக மாட்ட, கன்ஃபார்ம் ஆர்டர் இங்கேயே வாங்கிட்ட, கீழே போறேன். I look unto the heavens were open, and the Son of Man was standing right hand of the Father. You must say so, but you should not say the darkness is there or some other thing is there. தனக்காக மரிக்கிறவர்களை அந்த அடிபட்டு சாகறான்னு சொன்ன உடனே யார் எழும்பி நின்னுட்டா? 110 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்துல பார்த்தா, உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவரை வலது பார்சத்துல உட்காருன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்துல இயேசு எழுந்தார், நிற்கிறார்னு சொல்லியிருக்கு. எதுக்கு? தன்னால ஒருத்தன் அடிபட்டு சாவறான்னு உடனே தன் நாமத்து நிமித்தம் எழும்பிட்டார். And one was stricken, and for the name of his glory he was stood up. In Psalms 110 and 1 it is mentioned that, and until my footstools he make my enemies to come unto my footstool, and the Lord was rising upon them, a person who said like that. கடைசியா At last, ஏசாயா 6 அதிகாரம் 8 book of Isaiah chapter 6 verse 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதோ, இது யாரு சத்தம்? Whose voice is this? இதோ அடியேன், யார் சத்தம்? Here am I, whose voice? இயேசுவின் சத்தம். It is the voice of Jesus. பதில் கொடுக்க பிதாவினுடைய வார்த்தைக்கு குமாரன் பதில் கொடுக்கிறார். இதோ நான் இருக்கிறேன். This is the reply of the Son when Father called him. கோடி கோடி தூதர்கள் இருந்தாங்க. There are crores and crores of angels. ஒருத்தன் கூட இத நான் போறேன்னு சொல்லல. No angel said I will go. யார் தான் இறங்கி வந்தா? And who came at last? யார் இறங்கி வந்தா? தேவகுமாரன் வந்தார். And Son of Man have come. இதோ அடியே. This here am I.
அதனாலதான் அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். So he was lifted above every heavens. எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தப்பட்டார். He was lifted above every names. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது காரணம் இதோ அடியே. This is the reason, here is the reason that he was able to lift above everything. தேவ சித்தத்துக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிக்கிறதுக்காக இரத்தத்தை சிந்துறதுக்காக அவர் இறங்கி வந்தார். For the sake of the will of God, for his body to be torn and for shed his blood, he came down. ஊழியத்துக்குன்னு வர்றது சாகறதுக்கு தான் வரோம். We are coming to the ministry to die. அதுல பின்வாங்கவே கூடாது. We should not backslide after coming here. ஊழியத்துக்கு வரணும், கார் ஓட்டணும். ஒரு பிள்ளை கேட்டுச்சு, நான் எப்படியாவது நல்ல ஹிந்தி பேசணும். ஹிந்தி பேசுறதுக்கு நீ வீட்லயே உட்கார்ந்து ஹிந்தி பேசு. And one sister told, ஊழியத்துக்கு வந்தா ஹிந்தி பேசணுமாங்க. One sister told, I want to learn Hindi, and you can sit in remain in the house if you want to learn Hindi. ஊழியத்துக்கு எதுக்கு போற? Why you are coming to ministry? சொல்லுங்க. சிலுவை சுமந்து சாகிறதுக்கு போற. To bear the cross and die. அதுக்கு தான் ஆள் தேவை. And that is what the people are needed. அதுக்கு பிள்ளையை அனுப்பிட்டு வித்த மாட்டுக்கு நிச்சய கூடாது. மாடை வித்துட்டீங்க, அதுக்கு நிச்சய கூடாது. ஒரு மாடை வித்துட்டு பிறகு அதுக்கு புல் வாங்கி போட்டுட்டு இருப்பானா ஒருத்தன்? You have sold your cows and after that you should not வித்த மாட்டுக்கு புல் வாங்கி போட கூடாது. And you should not sold after selling cows. அது வித்தாச்சு. It was sold. அத காணிக்கைப்பட்டியில போட்டாச்சு. And it was put in the offering box. That's what. அது அப்படியே அது பின்னாலே போயிட்டு இருக்க கூடாது. You must go, not go after it. சிலுவை சுமக்க மரியாள் ஒப்பு கொடுத்தாச்சு. And Mary submitted him to bear the cross. அழுதா வேதனைப்பட்ட அவ்வளவுதான். She was tormented and pained. அவர் போயிட்டே தான் இருந்தார். And he kept going. உங்களை எத்தனை பேர் இதோ அடியேன் உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்னை அனுப்பும் அப்படினு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர்? How many youngsters are here saying, so here am I, you send me, I am ready to do this well? அவங்கள வச்சு தான் கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். Only through them the Lord is able to fulfill his ministry. இது கடைசியாக இயேசு சொன்னது இதோ அடியேன். And this is the last word of Jesus, here am I. ஸ்டார்டிங்ல ரொம்ப எழுப்புதலா இருந்துச்சுங்க. The starting was so revival. பிசாசு ஓடும், அற்புதம் நடக்கும், பாடைய தொட்டா சுகம், வார்த்தையினால் சுகம், லாசருவே வெளியே வான்னா வெளியே வருவார். சிலுவை சுமக்க ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாலும் நடக்காது, அற்புதம் நடக்காது, அடையாளம் நடக்காது, ஜெபம் கேட்கப்படாது, பிதாவின் முகம் மறைக்கப்படும், ஒண்ணும் இருக்காது. அதுல நீ சிலுவை சுமக்கணும். In the beginning demons ran away and he was starting doing miracles and everything was going well, and after that when he was staying on the cross and he was bearing the cross and no miracles did happen, whatever he come tell he will not obey, and if this is the thing we have to bear the cross. வேலூர்ல இருந்து ஊழியத்துக்கு போனவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். Those who gone from Velu to ministry must pray for them. சபை விசுவாசிகள் அந்த சபையில உள்ள பிள்ளைகள் ஊழியத்துக்கு போயிருக்கவங்களுக்காக டெய்லி ஜெபிக்கணும். And the believers you must pray for the servants of God those who departed from ministry from here. உன் பிள்ளைக்கு ஜெபிக்கறியோ இல்லையோ நம்ம சபையில இருந்து போன பிள்ளைகளுக்காக நீ ஜெபி. Whether you pray for your children or not, those who departed to do ministry from here you must pray for them. இந்த கடைசி நாட்களிலே இதோ அடியேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவை. One group of people are needed for God, those who say here am I. அவர் கரெக்ட்டா பேசிட்டே தான் இருக்காரு. The Lord is speaking correctly to them. அது கரெக்ட்டா அவருக்கு உள்ள ஆளை கொக்கி அடிச்சிட்டே தான் இருக்காரு. அவர் கரெக்ட் டயத்துல இழுத்துறாரு. And the Lord is piercing to the person at the right time, they will drag to him. பாருங்க கரெக்ட்டா இந்துக்கள்ல இருந்தோ முஸ்லிம்ல இருந்தோ எங்க இருந்தாலும் அவர் இழுத்துறாரு. And somewhere he was dragging the person from Hindus or from Muslim tribe. இன்னைக்கு அழைப்பின் சத்தம் வருது. Even today the voice of calling is coming. இன்னைக்கு அவருடைய சத்தம் अनेகருக்கு கேக்குது. Even his voice is here to many. இப்ப பாருங்க ஒருத்தங்க திடீர்னு இங்க இருந்து தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. And from here some will utter prophecy. ஆனா பக்கத்துல உள்ளவங்க சும்மா அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. But the nearby are remaining silent. அப்ப கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு கேக்குது? இன்னொருத்தனுக்கு கேட்டுச்சா இல்லையா? And the other person is hearing the voice of God. இப்ப நான் பேசுற சத்தம் தான் எல்லாருக்கும் கேக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைங்கிறது தூங்கிட்டு இருக்கவனுக்கு அடுத்து தெளிவா இருக்கிறவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனை எழுப்புறார், அவன்கிட்ட பேசுறார், அவன் மூலமா சபையை உயிர்ப்பிக்கிறார். The voice which I speak you are able to hear, but one was sleeping he is able to hear the voice and he was making to get ready for the ministry. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் கேக்குறார், யாரை நான் அனுப்புவேன்? In this last days the Lord is asking, whom shall I send? நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you reply? யாரை நான் அனுப்புவேன்னா நீங்க யாரை அனுப்புவீங்க? சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சியோனை பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா கல்யாணம் கட்டி கொடுத்துறாங்க. Sunday school teachers are speaking about Zion, but clearly they are giving marriage to their children. பழைய ஏற்பாட்டுல முதற் பலன்லாம் எங்க போயிடணும்? ஊழியத்துக்கு போயிடணும். On the Old Testament the firstborn and firstlings must prefer to God. அதுல அந்த பிரமாணத்துல அவங்க உண்மையா இல்ல. But they were not faithful in the law. அதனால தேவன் என்ன பண்ணாரு? லேவி கோத்திரத்தையே தாம் பக்கத்துல இழுத்தாரு. So the Lord did, he dragged the whole Levite tribe towards him. திருப்பி அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. That was also failure. அதுக்கப்புறம் உங்களை என்னை எல்லாம் நம்மளெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சாரு. So the Lord dragged you me to the ministry. முதல்ல வேட்டைக்காரர்களை மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு வந்தார் ஆதி அப்போஸ்தல காலங்கள். In the early apostolic period the Lord made the fishermen. இப்ப கடைசி கால வேட்டைக்காரங்களை எடுத்துக்கிறார். Now the Lord is dragging the hunters. வாசிங்க.
எசேக்கியேலியா, நான் மீன் பிடிக்கிற அநேகரை பிடித்து அனுப்புவேன், அவர்கள் உங்களை பிடிப்பார்கள். கடைசி நாட்கள்ல நான் வேட்டைக்காரராகிய மனுஷரை கூடுவேன், அவங்க கண்மலைகள் எல்லா இடத்துலயும். வாசிங்க. எரேமியா 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு இயேசு சொன்னாரா, மீன் பிடிக்கிற உங்களை நான் யாரா மாத்துவேன்? மனுஷரை பிடிக்கிறவனா மாற்றுவேன். You who were the catchers of fish, I become the catchers of men, said by Jesus. இந்த வசனம் அப்போஸ்தல காலம். And these the words of apostolic period. இப்போ வருகையின் காலம். Now it is the coming days. அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். எப்படி? மலைகள், குன்றுகள், கண்மலையின் வெடிப்புகள். Mountains and hill and holes of the rocks. இது மூணுமே மூன்று அனுபவம். These three experiences. கண்மலையின் வெடிப்புங்கிறது சபையில வேட்டையாடுறது. The clefts of the rock is hunting in the church. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. And we have meaning for everything and I don't want to go to this part. இதோ அடியே. Here am I. அந்த இடத்துல தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தார். There the Lord submitted his only begotten son, even not looking at his own son. இன்னைக்கு எத்தனை பேர் இதோ அடியேன்னு ஒப்பு கொடுக்குறீங்க? How many are going to yield yourself by saying, here am I? ஆண்டவரே, நீங்க பேசுறத கேட்கிறதுக்கு இதோ அடியேன். To speak what you ask, I am ready to hear, here am I. ஆண்டவரே, நீங்க சொல்றதை செய்யறதுக்கு இதோ அடியேன். And whatever you tell me, I am obeying, telling, here நீங்க am எங்க I. போக சொல்றீங்களோ அங்க போகிறதுக்கு இதோ அடியேன். Wherever you make me to go, I am ready to go, here am I. பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு இதோ அடியேன். To make me a sacrifice, here am I. அப்படி சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடுவோம். Those who say, close your eyes. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படியிடலாம். For 2 minutes, let us all stay on இதோ this. அடியேன் என்கிற ஒரு கூட்டத்தை இந்த கூட்டத்திலே தேவன் வேறுபிரிக்க விரும்புகிறார். The Lord want to separate the people, those who say, here am I in this group. அப்படிப்பட்டவர்களை கொண்டு தன்னுடைய மனதை வெளிப்படுத்த விரும்புகிறார். Through such a people, the Lord want to reveal his mind. அவர்களோடு பேச விரும்புகிறார். The Lord want to speak to them. அவர்களுக்கு சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord want to reveal his will to them. அவர்கள் மூலமாய் தன்னுடைய மனதை நிறைவேற்ற The விரும்புகிறார். Lord want to completely fulfill his plan. அவர்கள் மூலமாய் சபையை சந்திக்க விரும்புகிறார். The Lord want to visit the church through them. அவர்கள் மூலமாய் தேசத்தை சந்திக்க The விரும்புகிறார். Lord want to visit the nation through them. அவர்கள் மூலமாய் தேவ சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். The Lord want to perfectly finish his will through them. எத்தனை பேர் இப்ப இந்த மாலை வேளையில ஒப்பு கொடுக்க போறீங்க? How many are going to yield yourself in the evening time? ஆண்டவரே, இதோ அடியேன். Here am I, my servant. என்கிட்ட பேசணும்னு நீங்க பேசுங்க ஆண்டவரே. If you want to speak, speak to me. என்னை எழுப்புங்க ஆண்டவரே. Raise me up. என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே. Speak, tell to me. நீங்க சொல்றத நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. I am ready, whatever you tell to me. இதோ அடியேன். Here am I. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுப்பீங்க? How many are going to yield yourself? ஒப்பு கொடுக்க முடியுமா? Can you yield yourself? நீங்க இப்போ இந்த வசனத்துக்கு சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு உங்ககிட்ட பேசணுங்கும்போது பேச ஆரம்பிச்சிருவாரு. If you surrender to this word and if the Lord want to speak to you, he will speak to you. இதோ அடியேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Those who say, here am I, lift up your right hand. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெலனை தருவார். The Lord will give you strength. எனக்கு ஆசை என்னன்னா நம்முடைய ஆளுங்கிட்ட எல்லாம் கர்த்தர் பேசணும். What is my desire? The Lord must speak to all our people. நம்முடையவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். All those who belong to us, they have to obey the voice of God. உங்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களை சந்திக்கணும். The Lord have to visit the people through you. உங்களை கொண்டு வேலூர்ல ஜனங்களை தேசத்தை சந்திக்க வேண்டும். The Lord want to visit the people of Velur and the nation. ஆண்டவரே, இதோ அடியே. Lord, here am I. நீர் பேசு. Speak to me. நீர் சொல்லு. You tell to me. நான் கேட்கிறேன். I am ready to hear. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை நீ தேவனுடைய சத்தம் கேட்காத பழக்கமில்லாத ஒரு நபராய் இருக்கலாம். Till now you may habit of not listening or hearing the voice of the Lord. இதோ அடியேன் என்று இப்பொழுது நீ முழங்காலில் நின்று உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இனிமேல் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடும். When you surrendered yourself by staying on knees saying that hereafter I will hear your voice, you will able to hear the voice of the Lord. எப்பொழுதோ அல்ல, Not often, always. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். Every day the Lord will speak to you. நீ ஒப்பு கொடுத்தால் போதும். If you surrender, that's enough. நீ கீழ்ப்படிந்தால் போதும். If you obey, that is enough. அவர் உன்னோடு இடைப்பட ஆயத்தமாய் இருக்கிறார். The Lord is very ready to deal with you. இதோ அடியே. Here am I. இதோ அடியே. Here am I. ரிபாலாபா 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 கரபா கரேமேலா ஓ ரபா கத்திடா பக்கரபா கத்திடா பக்கத்திடா. ஆம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாட்கள் இந்த வசனங்களின் அடிப்படையில ஒவ்வொருவரோடு இடைப்பட்டது போல நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய ஜனங்களோடு வாலிபர்களோடு இந்த நாட்கள்ல திட்டமா இடைபட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, தேவ சித்தங்களை விளங்கிக் கொண்டு அதன்படி செயல்படுத்தின முற்பிதாக்களை போல நாம் இந்த நாட்களில் நாமும் நம்முடைய ஜனங்களும் செயல்பட கர்த்தர் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நாம் தேவ சித்தம் செய்து அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம்லாம் நீர் எங்களை பாதுகாத்து கிருபையாய் இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட கத்தா அந்த அருமையான வேதபாட கொடுத்து எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர்மும் கத்தா உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் ஆவியானோட சமூகத்தை இன்பத்தை அனுபவிக்க உம்முடைய வார்த்தை கேட்க கத்தாவை எங்களுக்கு உதவி செய்ததற்கு அன்னின்றி உடம்பு ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆவியானவரே, நாங்கள் கேட்டதான் இந்த வார்த்தையின்படி கத்தாவே, இதோ உம்முடைய அடியே நின்று எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக உம்முடைய அடிமைகள் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். நீர் அண்ணன் யாவன் கத்தாவை அழைத்த போது உம்முடைய அடியேன் என்று சொன்னான் ஆண்டவரே. அவனுக்கு கொண்ட அற்புத கிரிகளை செய்தீர். சவுலுக்கு பார்வையை கொடுத்தீர் ஆண்டவரே. அவனை கத்தாவை ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தார், அபிஷேகம் பண்ண உதவி செய்தார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ததான தேவன் ஆண்டவரே. கத்தாவை மோசையும் கூட கத்தாவை நீர் கூப்பிட்ட பொழுது இதோ உம்முடைய அடியேன் என்று சொன்னான் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியாத நீர் அவனை அபிஷேகம் பண்ணி நீர் ஆண்டவரே. கத்தாவை உங்க ஸ்தோத்திரம். சாமுவேலும் கூட கத்தாவை ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன் என்று அடியேன் என்று சாமுவேல் தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆண்டவர். அதுபோல நாங்களும் கூட ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அவன் கத்தாவை ஆண்டவரை அவன் தீர்க்க தரிசி அவன் ஒரு கத்தாவை அவன் கத்தாவை நேரை ராஜாக்களாக அபிஷேகம் அநேருக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்து ஒழித்து செய்து நிறைவேற்றினது போல எங்களையும் கூட மாற்ற முடியாங்க வேண்டிட்டு வரும் கத்தாவே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆபிரகாமும் கூட இதோ அடியேன் என்று சொன்னான் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான் ஆண்டவரே. தன் ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் கூட எங்களுடைய சுயசித்தங்களை எல்லாம் அடக்கி எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பலியாய் ஒப்பு கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவர் அவனுக்கு விசுவாசத்தின் தகப்பனா இருந்தான், உங்களுடைய தாசனா இருந்தது போல நாங்களும் கூட விசுவாசத்தில் வல்லகுல உங்களுடைய தாசராய் காணப்பட உதேசிங்க தாவே. ஆண்டவரே, நீர் யாக்கோபை நீர் அழைத்தீர், இதோ உம்முடைய அடியேன் என்று சொன்னான் ஆண்டவரே. நீர் தேசம் எகிப்துக்கு போக பயப்படாதே என்று சொன்னீர் ஆண்டவரே. யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. அருமையான தேவன், எங்களோடும் கூட இருந்து எங்களையும் கூட வழி நடத்த முடியாக யாக்கோபை போல சமாதானத்தோடு நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிட்டு வரங்கத்தாவே. ஆண்டவரே, உங்க சோத்திரை யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று கத்தாவைக்கு கூப்பிடுற சத்தத்துக்கு இதோ உம்முடைய அடியே நிற்கிறேன் என்று கத்தா நீர் சொன்னீர் ஆண்டவரே. நாங்களும் கூட எங்களுடைய அடிமையில ஒப்பு கொடுக்க எங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்க கத்தாவை எங்களுக்கும் கூட கிருபை தரும்படியாக வேண்டிட்டு வரோம். நாங்கள் நம்முடைய தேவ சத்தத்தை பூர்ணமாக செய்து நிறைவேற்றுவதாக எங்களை அடிமையிலாய் ஒப்பு கொடுக்க உங்களுடைய சத்தம் கேட்க இந்த நாட்கள் எங்களுக்கு உருவது புதிய செய்யும்படியாக வேண்டிட்டு வரோம். கேட்டதான் அந்த ஜீவ வார்த்தையில நாங்கள் அதன்படி நடக்க அதன்படி ஜீவிக்க உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்களே கால சத்தத்தை கேட்க எங்களை ஒவ்வொருவரையும் எங்களுடைய காதுகளை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்த முடியாது வேண்டிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், தூதிங்க நம்ம எடுத்துக்கொள்ளும். இந்த வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். தேவ சமத்து வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.